தேவனுக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. பூமியானது ஆதியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் வெறுமையும் ஒழுங்கையுமா இருந்தது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அதை பார்த்து அங்கே அனுதினமும் ஆண்டவர் ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு காரியத்தை மிக சிறப்பாக மிக நேர்த்தியாக படைத்தார் என்பதை எல்லோருக்கும் நமக்கு நல்லா தெரியும். இந்த வேலையிலும் பார்த்திங்கன்னா ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் படைத்து கொண்டு வரும்போது எல்லா காரியத்திலையும் என்ன சொல்கிறாரு, நல்லது என்று கண்டார் அப்படின்றத நம்ம ஆதியாகமத்தில் நம்ம படிக்கிறோம். அப்போது ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் சொல்லி கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஆண்டவர் பாவமே இல்லாமல் இந்த உலகத்தை உண்டாக்குனார். பாவமே இல்லாமல் பரிபூர்ணமாக இந்த பூமியானது காணப்பட்டது. அந்த வேளையில் சாத்தான் என்ன பண்ணால் நம்ம அனைவருக்கும் தெரியும், வலு சிற்பத்தின் ரூபத்தை எடுத்து ஏவாளை வஞ்சித்து இந்த பாவமற்ற இந்த உலகிலே பாவத்தை முதல்ல அவன் நுழைய செய்தான். செய்ததுக்கப்புறம் என்ன ஆயுது, இந்த பரிபூர்ணமான இந்த உலகத்தில் பாவம் நிறைஞ்சு எங்கே பார்த்தாலும் அக்கிரமமும் எங்கே பார்த்தாலும் ஒரு ஃபுல்லாக இந்த மாதிரி காரியங்கள் காணப்பட்டுச்சு. அந்த காணப்படும் போது ஆண்டவர் என்ன பண்ண, பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற ஆண்டவர், மிக பரிசுத்தமான ஒரு இடத்துல இருக்கிற ஆண்டவர் எப்பொழுதும் பரிசுத்தர் 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 என்று பரிசுத்த தூதர்களாக அவங்க போற்றி துதிக்கப்படுகின்ற ஆண்டவர் பார்த்திங்கன்னா இந்த பாவம் நிறைந்த இந்த உலகில் நம்மளுக்காக, அதாவது எனக்காகவும் உங்களுக்காகவும் நம்மளை மீட்கும்படியாக அவர் தன் பாடுபட்டு நமக்காக சொந்த ரத்தத்தை சிந்தினார் என்பதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வேதாகமம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ரோமர் 3:23 என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகி அப்படின்ற. எல்லாரும்னா யாரு? எல்லாரும் தான், பூமியில் இருக்க எல்லாரும் பாவம் நிறைந்தவர்கள். தாவீது என்ன தெளிவாக சொல்கிறாரு, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று தாவீது மிக தெளிவாக சொல்கிறாரு. ஆமாம், இன்றைக்கி நான் எதை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னா, சிலுவையில் இயேசு ஏன் அடிபட்டார். இந்த தலைப்பு கீழாக நாம் பார்க்க போகிறோம், why was Jesus crucified in the cross. நாம் செய்திக்குள்ளாக தொடர்ந்து தியானம் செய்வதற்கு முன்பதாக கண்களை மூடி ஒரு சிறு ஜெபம் ஒன்று செய்வோம். பரலோகத்தில் வீட்டிலிருந்து பூமியில் பாவிகளாக இருக்கும் எங்களை கண்ணோக்கி பார்க்க பரிசுத்த பரமபிதாவே, அப்பா, இந்த நல்ல வேலை நீ கொடுத்தமைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்காக நீங்கள் வைத்து இந்த மாபெரும் அன்பு குறித்தும் நீங்கள் எங்களுக்காக பட்ட பாடை குறித்தும் நாங்கள் சற்று நேரம் தியானம் செய்ய போகிறோம் ஆண்டவரே. நான் பேசும்போதும் கூட ஆண்டவரே, நீர் என்னை மறைத்து நீர் வெளிப்படுங்க. நான் என்பவன் பாவியும் தூசியும் அற்பமான குப்பையுமாய் இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனாலும் எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துவதற்காக கோடானுக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதுமாக நாங்கள் இந்த தியானம் செய்கின்ற தலைப்பின் கீழாக நாங்கள் தியானம் செய்யும் போதும் கூட ஆண்டவரே, ஒரு காதில் கேட்டு மறு காதில் நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசிக்க உதவி செய்ய இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம் அனைவருக்கும் மிக நன்றாக தெரியும் இது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு அல்லவா. இந்த சிலுவை அந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா ஒரு பைபிள்லேயே ஒரு மெயினான ஒரு முக்கியமான ஒரு மையமான ஒரு காரியம். இப்போ இந்த ஏன் ஆண்டவர் நமக்காக பூமியில் நமக்காக பாடுபட்டு நமக்காக மரித்தார் என்பதை குறித்து நம்ம படிக்கும் போது ஒரு 4 காரியங்களை குறித்து நான் இன்றைய தினத்திலும் உங்களிடம் நான் பேச போகிறேன். 4 காரியம். முதலாவது காரியம், நமது பாவத்திற்காக அடிக்கப்பட்டார். எதற்காக? நமது பாவத்திற்காக அடிக்கப்பட்டார். ஒரு சிறிய வேண்டுகோள், நீங்கள் ஆன்லைனில் இருந்தாலும் சரி, இங்கே ஆலயத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, கைகளில் உங்களோட வேதாகமத்தை நீங்கள் தயவாறு ஏந்தி கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்கின்ற போது நீங்கள் அந்த வசனத்தை என் கூட சேர்ந்து நீங்களும் திருப்பினா மிக நன்றாக இருக்கும். நமது பாவத்திற்காக அடிக்கப்பட்டார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனம். இது ஒவ்வொரு ராபோஜன ஆராதனை அப்போவும் நம்ம வாசிப்போம் அல்லவா, அது அந்த அதிகாரம்தான். அடியன் வாசிக்கிறேன். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். எவ்வளோ அன்பான தேவன் பார்த்தீங்களா. நம்மளுடைய மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டு
நம்மளுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்பதை நம்ம இந்த 5வது வசனத்தில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சொந்த வழிகள் இல்லை, நம்ம சொந்த வழினா என்னது, அது நிச்சயமாக நித்தியத்துக்கு ஏற்ற வழியாக இருக்காது. சொந்த வழினா நம்மளுடைய சுயநல வாய்ந்த வழியாக இருக்கலாம், இல்லாட்டி பாவத்திற்கு ஏதுவான வழியாக இருக்கலாம். அந்த வழிகளெல்லாம் நம்ம நிச்சயமாக நம்ம தேர்ந்தெடுத்திருப்போம். ஆனாலும் நம்ம அப்படி வழி தவறி ஆண்டவரை விட்டு நம்ம போகும்போதும் ஆண்டவர் என்ன பண்ணார், நம்மளோட அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் மேலே விலை பண்ணி நம்மளை நமக்காக அவர் சொந்த ரத்தத்தை சிந்தி நம்ம கிரயத்துக்கு நம்மளை எடுத்தார் என்பதை நம்ம இந்த வசனத்தில் நம்ம தெளிவாக நம்ம பார்க்கிறோம். 2வது காரியம், நாம் அவயமும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. 1வது காரியம் என்ன பார்த்தோம், நமது பாவத்திற்காக அடிக்கப்பட்டார். 2வது காரியம், நாமும் நம் அவயமும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அவயம் என்றால் நம்மளோட உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்பு. என்னோட சேர்ந்து எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்னோட சேர்ந்து வாசிங்க. அந்தபடியே இயேசுவும் நம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். எதற்காக? நகர புறம்பே நமக்காக எதுக்காக பாடுபட்டார்? நம்மளோட பாவத்திற்காக, நம்மளை பரிசுத்தமாக்க வேண்டும் என்பதற்கு ஒரே காரணத்துக்காக அவர் நமக்காக பாடுபட்டார் என்பதை மிக தெளிவாக இந்த எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. 3வது காரியம், தேவனிடத்தில் சேர்க்கும்படி அடிக்கப்பட்டார். நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அடிக்கப்பட்டார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். நமக்காக ஒரு தடவை பாடுபட்டார். எதற்காக? நம்மளோட பாவத்திற்கெல்லாம் கழுவி விட்டு நம்மளை தேவனிடத்தில் நம்மளை சேர்க்கணும். தேவன் யார்? பிதா எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறாரு. நம்மளை பரலோகத்தில் நம்மளை பிதா கூட சேர்த்து வச்சு நம்மளை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான காரணத்திற்காக ஆண்டவர் நமக்காக இந்த பாவம் நிறைந்த இந்த உலகில் நமக்காக மரித்திருக்கிறார். 4வது காரியம் அது குறித்து தான் நம்ம ரொம்ப ஆழமாக நம்ம பார்க்க போகிறோம். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பதற்காக. யோவான் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. என்னவா இருக்குது? கற்பனையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அநேக பேர் நிறைய சொல்லி நான் என்னோட காதார நான் கேட்டிருக்கிறேன். என்னன்னா 10 கட்டளைகளை மட்டும் நம்ம கடைப்பிடிச்சா போதும், ஆண்டவர் நம்மளை பரலோகத்துக்கு நம்மளை எடுத்துக்குவாங்க, நம்ம அதில் மட்டும் நம்ம உறுதியாக இருந்தால் போதும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களும் நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் பைபிளில் இந்த வேதாகமத்தில் 10 கட்டளைகளை தவிர்த்து ஆண்டவர் ஏகப்பட்ட விதிமுறைகள் மற்றும் கற்பனைகளை ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. உதாரணத்திற்கு மிக முக்கியமான ஒரு கற்பனையாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் உங்களில் அன்பு கூறுகிறது போல நீங்களும் பிறரிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார். ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள் மற்றும் ஆண்டவருடைய சீஷர்கள் பார்த்திங்கன்னா ஆண்டவர் மேலே அளவற்ற அன்பு வச்சுருந்தாங்க அப்படின்றத நம்ம வேதாகமத்தில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வரலாறு, நம்மளுடைய வேதாகமத்தை தவிர மற்ற வரலாறுகளை நம்ம படிக்கும்போது நம்ம பார்க்கலாம் ஆண்டவரோட ஒவ்வொரு சீஷர்களும் எவ்வளோ இரத்த சாட்சியாக ஆண்டவருக்கென்று மரித்தாங்க என்பதை நம்ம பார்க்கலாம். நம்ம ஜூடாஸ் கரியோட் யூதாஸையுமே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அவனோட நோக்கமானது பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டவருக்கு தீமை செய்ய வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக இல்லாமல் இது அப்படி தான் நான் நினச்சி கொண்டிருந்தேன். தீமை செய்யணும், ஆண்டவரை காட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அவன் பண ஆசையில் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இது குறித்து தொடர்ந்து படிக்கும் போது லெட்டர்ஸ் அண்ட் மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு ஈஜுவைட் அம்மையார், நம்மளோட ஈஜுவைட் அம்மையார் எழுதின புத்தகத்தில் வால்யூம் 12ஆம் அதிகாரத்தில் இதில் 6வது அந்த பேராகிராஃபில் எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, யூதா செய்த காரியம் எதுவுமே அவன் ஒரு தீங்கு செய்யணும், ஈவில் தாட்டோட அவன் பண்ணலை. அவன் ஆண்டவர் பல முறை தப்பிக்கப்பட்டார். ஏராளமான தடவை பரிசேயர்களாலையும் சரிசேயர்களாலையும் அவர் பிடிக்கப்படுற அந்த தருணத்திலையும் ஆண்டவர்
தப்பினதை அவன் பார்த்து என்ன சொன்னான், இந்த தடவையும் ஆண்டவர் எப்படியா தப்பிச்சிருவார், நம்ம அவர்கிட்ட காசு வாங்கி நம்ம வந்து ஊழியத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆண்டவர் வந்து போட்டு கொடுக்குறான். ஆனால் வந்து அவனால் முடியல. அந்த பேராகிராஃப் கன்க்ளூஷன் கடைசி வரியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூதாஸோடைய மனதை இயேசு கிறிஸ்து அறிந்து இருந்தார், நன்றாக அறிந்திருந்தார் அப்படின்னு வந்து அந்த பேராகிராஃபை வந்து கன்க்ளூட் பண்ணுறாங்க. யூதாஸ் கரீட் என்ன பண்ணுறான், ஆண்டவர் இந்த மாதிரி அடிப்படுற அந்த தருணத்தில் அதை பார்த்து நேராக அந்த 30 வெள்ளிக்காசுக்கு அந்த பையை எடுத்துகிட்டு போய் பரிசேயர்கள் மற்றும் சரிசேயர்கள் மேலே தூக்கி அவங்க முன்னாடி தூக்கி எறிந்து விட்டு அவன் போய் குற்றமில்லாத ஒரு போய் நான் காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு வந்து மனசில் அந்த கில்ட் ஃபீலிங், அந்த குற்ற உணர்ச்சி காரணமாக என்ன பண்ணிடுறான்னா நாண்டு கொண்டு செத்தான் என்பதை நம்ம பார்க்குறோம். அவன் மட்டும் தற்கொலை பண்ணல அப்படின்னா நிச்சயமாக அவன் வந்து மற்ற சீஷர்களை போல் ஒரு இரத்த சாட்சியாவோ அல்லது வந்து ஆண்டவருக்கென்று ஒரு தூணாக அவன் விளங்கியிருப்பான் என்பதை நம்ம வந்து தெளிவாக இங்கே நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ சீஷர்களை பற்றியும் அப்போஸ்தலர்கள் பற்றியும் பார்த்தோம். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். என்னோட சேர்ந்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை என் கூட சேர்ந்து நீங்கள் வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. எவ்வளோ தெளிவாக இவங்க கொடுத்துருக்காங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எது என்னை பிரிக்க முடியும் அப்படின்னு அவ்வளோ உறுதியாக பவுல் சொல்கிறாரு. இதை போல தான் ஒவ்வொரு மெய் கிறிஸ்தவராகிய நாம் என்ன பண்ணணும்னா, நமக்கு வருகின்ற ஒவ்வொரு சோதனைகள் அப்பையும் நம்மளை நாமே நம்ம கேட்டுக்கொள்ளணும், நம்மளை நாமே நம்ம திறன்படுத்தி கொள்ளணும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிக்கிறதுக்கு எதால் முடியும் அப்படின்னு ஒரு தைரியத்தோடு இருக்கணும். பசியோ, பட்டினியோ, அப்புறம் வந்து பட்டயமோ. இன்றைய காலையில் கூட நம்ம தெய்வீக ஆராதனையில் பாஸ்டர் தாஸ்குமார் அவங்க வந்து மிக தெளிவாக ஜார்ஜ் விஷாட் பற்றி எடுத்தாங்க. மிக அருமையாக அந்த கேட்கும் போது ரொம்ப தூண்டுதலாகவும் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக எனக்கு வந்து இருந்தது. உண்மையில் என்னென்னா, அவர் ஒரு மரண தருவாயில் கூட அந்த நெருப்பில் எரிக்க போகிறாங்க, அந்த வாயில் கூட என்ன பண்ணுறாரு அப்படின்னு அந்த தருணத்தில் அந்த இடத்துல முட்டி போட்டு, ஆண்டவரே இவங்க எல்லாரையுமே நான் மனதார நான் மன்னிக்கிறேன், நீங்களும் இவங்களை மன்னிங்க அப்படின்னு அவங்க சொல்லும் போது எனக்கு உண்மையில் வந்து கூஸ் பம்ப்ஸ், அந்த புல் எரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எனக்கு வந்து தோணுது. அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ ஒவ்வொரு இரத்த சாட்சிகள், ஜான் விக்லிஃப், ஜான் ஆக்ஸ், அப்புறம் ஜானஸ், ஜெரோம், எல்லாருமே நம்ம வந்து பார்க்குறோம். ஒவ்வொருத்தவங்களும் இரத்த சாட்சிகளாக ஆண்டவருக்கென்று உயிரே விட்டுருக்குறாங்க அப்படின்றத. அவங்களுக்கெல்லாம் பட்டயம் வந்தது, பசி கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து பட்டினி போட்டிருப்பாங்க, ஏராளமான சித்திரவதை பண்ணியிருப்பாங்க. அந்த வேளையிலும் கூட அவங்க ஆண்டவரோட நாமத்தை அவங்க மறுதலிக்கலை. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் தொடர்ந்து ஆண்டவருடைய ரட்சிப்பையும் அன்பையும் நம்ம உணர்ந்த தருணத்தில் அதை விட நமக்கு வேறு என்ன சந்தோஷம் இருக்குது நீங்களே சொல்லுங்கள். அதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்குது? அதை விட ஒரு மேலான மகிமை நமக்கு எதுவுமே கிடையாது. உதாரணத்துக்கு அது நம்ம பார்த்திங்கன்னா அது உணர்ந்த நாளில் நிச்சயமாக நம்ம வந்து மாற்றப்பட வேண்டும். நம்மளோட வாழ்க்கையில் அது ஒரு திருப்பு முனையாக இருக்கணும் அப்படின்றத நான் இங்கே சொல்கிறேன். எடுத்துக்காட்டாக சகேயு நம்ம அவர் எடுத்தோன்னா அநியாயமாக வரி வசூலிச்சுட்டு இருந்தவர், அநியாயமான காரியங்கள் பல காரியங்கள் அவர் செய்து கொண்டு தான் இருந்தார். ஆனால் என்னைக்கு ஆண்டவர் வந்து அவர் நேருக்கு நேர் சந்தித்து என்னைக்கு ஆண்டவரோட ஒரு உணர்தல் அவன் வந்து உணர்ந்தானோ, அன்றைக்கி என்ன பண்ணான், அவனோட செய்கின்ற அந்த தப்பிதங்கள் தவறுகள் எல்லாவற்றையும் அவன் உணர்ந்து எல்லா காசையும் நாளத்தனையாக அவன் வந்து திரும்ப போய் கொடுத்தான் என்பதை நம்ம பார்க்கலாம். இது ஒரு உதாரணம் மட்டும் கிடையாது, அநேக உதாரணங்கள் வேதாகமத்தில் இருக்குது. சமரியா ஸ்திரீ, அநேக உதாரணங்கள் நம்ம வேதாகமத்தில் பார்க்கலாம். இப்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளை மீட்கும்படியாக, டு ரெடிமஸ், நம்மளை மீட்கும்படியாக அவர் வந்து பாடு அனுபவித்தார், நிந்திக்கப்பட்டார், அவமானப்பட்டார், ஏராளமான காரியங்களை வந்து அவர் வந்து அனுபவித்தார். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கும்போது நமக்கு வந்து உண்மையில வந்து மனசு வலிக்குது இல்லையா, மனது உருகுது. இந்த நம்ம ஏசாயா 53 தொடர்ந்து நம்ம அப்படியே நம்ம வாசித்தோம் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் நம்ம கண்ணு உண்மையில கலங்கிடும். அந்தளவுக்கு வந்து மிக மிக பயங்கரமாக அந்த காரியங்களை வந்து எழுதியிருக்கிறாங்க. அவர் என்னென்னா, நம்ம செய்த பாவங்களுக்காக அடிப்படை இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல் அவர் வந்து நின்றுக்கிட்டு இருந்தார். ஒரு ஒன்றுமே தெரியாத ஆட்டுக்குட்டியை போல் அவர் நின்றுட்டு இருந்தார் என்பதை நம்ம அங்கே பார்க்குறோம். இப்போ இருக்கிற நிகழ்காலத்தில், இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் டைம்,
இந்த காலத்தில் நமக்கு வந்து நம்ம போகின்ற பாதையானது பார்த்திங்கன்னா குறுகலான பாதை, நேரோ வே. ஏன்னா பரலோகத்துக்கு போகிற பாதை எப்படின்னா ஃபஸ்ட்டு விசாலமாக இருக்கும், போக 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 குறுகி போகும். நம்ம எல்லாருமே இந்த ஒரு கனவு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம எலிசபெத் அம்மையார் கண்ட கனவு என்னென்னா, அந்த நேரோ பாத் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், குறுகின பாதை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பெரிய பாதையாக இருக்கும், எல்லாம் அதில் நிறைய ஜனங்கள் நடந்து போவாங்க. அது எந்த இடம்னா ஒரு மலை சார்ந்த பகுதி, அந்த ஒரு பள்ளத்தாக்கு நிறைந்த பகுதி. அந்த பகுதியில் வந்து போய்கொண்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப அகலமான ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்காங்க. போகும்போது அவங்க நிறைய லக்கேஜு, அந்த குதிரை, அந்த கழுதைகள்லாம் கொண்டு அப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க. போக போக பார்த்திங்கன்னா பாதை ரொம்ப குறி இப்போ ஒரு கடத்தில் அவங்க குதிரையெல்லாம் விட்டுட்டு அந்த வண்டியெல்லாம் விட்டுட்டு போகிற நிலைமை வருது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே அவங்க லக்கேஜஸ், அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் அவங்க வந்து விட்டுட்டு போகிற நிலைமை வருது. இன்னும் கொஞ்சம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நடக்கிற அளவுக்கு தான் வந்து இருக்குது. இதில் போகிறவர்களே பார்த்தீங்கன்னா அநேக பேர் மேலேருந்து விழுந்து மாண்டு போகிறத வந்து அம்மையார் பார்க்குறாங்க. இதே போல தான் இன்றைக்கு நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மளுடைய நித்திய ஜீவனுக்கு போகிற பாதையும் இப்படி தான் இருக்கும். அந்த பாதையில் அநேக சோதனைகள் வரலாம், நிறைய காரியங்களை நம்ம விட வேண்டிய நிலைமைகள் நமக்கு கண்டிப்பாக நிச்சயமாக வரும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அநேக பேர் வந்து பேக் ஸ்லைட் அப்படியே விட்டு போயிடுறாங்க. சிறிய சோதனைகள் கூட மேற்கொள்வதற்கு முடியல. சர்ச்சு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுறோம், டக்குன்னு ஃபோன் வந்துச்சுன்னா ஆண்டவர் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு ஃபோன் எடுத்துகிட்டு நம்ம வெளியே போயிடுறோம். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நிச்சயமாக பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து வேதனையை வந்து ஆண்டவருக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அப்புறம் இவங்க நம்ம பவுலார் சொன்னது போல் உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், இது எல்லாமே அவருக்கு வந்து ஒரு உபத்திரவமாக காணப்பட்டது. இன்னும் தொடர்ந்து அதை நம்ம தொடர்ந்து வாசிச்சோன்னாவே நமக்கு தெரியும், அதில் அநேக சோதனைகளை வந்து அங்கே குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனால் நமக்கு என்ன சோதனை இப்போ முக்கியமாக இருக்குது இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு சோதனை தான் நமக்கு ரொம்ப நமக்கு மீன்ஸ் நான் என்னையும் சேர்த்தா சொல்கிறேன். உண்மையில் அநேக நேரங்களில் நான் இந்த ஒரு கருவினால் ஆண்டவரை விட்டு விலகி போன காலங்களும் உண்டு. இன்னமும் என்னால் வந்து இதை விட்டு வெளியே வர முடியல. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட இந்த ஃபோன் மட்டும் சொல்ல அநேக சோதனைகள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவங்க ஆண்டவர் பிள்ளைகளுக்கு வந்து வருது. சாத்தானவன் கடைசி காலத்தில் என்ன பண்ணுறான், 1 பேதுரு 5:8 சொல்லியிருக்குது, சாத்தானவன் கட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலான்னு வகை தேடி சுற்றி தெரிகிறான் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை நம்ம வந்து இந்த 1 பேதுரு 5:8 நம்ம வாசிக்கலாம். அந்த பிடியிலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அனுதினமும் ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபம் செய்யணும்னா, இந்த ஜெபத்தை வந்து ஒரு போதகர் சொல்லி நான் கேட்டேன். அனுதினமும் ஆண்டவரே, அனுதினமும் இன்றைக்கு எங்களுக்கு வருகின்ற சோதனைகளை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு திராணித்தாங்க அப்படின்னு நம்ம வந்து நம்மளோட ஒவ்வொரு ஜெபங்களிலும் நம்ம குறிப்பிட வேண்டும் அப்படின்றத நான் கற்றுக்கொண்டேன். அப்புறம் வந்து பவுலார் வந்து வெறும் இந்த காரியங்களை மட்டும், அந்த பசியோ பட்னியோ பட்டயமோ அதை மட்டுமே வந்து அவர் குறிப்பிடலை. இன்னும் தொடர்ந்து 38-39 வாசித்தோன்னா, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரிகளானாலும் என்ன சிச்சுவேஷன் ஆனாலும் சரி, என்ன ஒரு நேரத்துக்கு மத்தியில் நம்ம போனாலும் ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிக்கிற மாதிரி காரியங்கள் எது வந்தாலும் சரி, நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும். ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும். நம்ம 4 காரியங்கள் இப்போ படித்தோம். இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். முதலாவது காரியம், நமது பாவத்திற்காக அவர் அடிக்கப்பட்டார். 2வது காரியம், நாமும் நம் அவயமும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அப்புறம் தேவனிடத்தில் நாம் சேரும்படியாக, நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக. 4வது காரியம், நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பதற்காக. இந்த 4 காரியங்கள். இன்னும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா, சிலுவை காட்சி, அந்த சிலுவையில் ஆண்டவர் அறையப்படும் போது அதை கண்ணார பார்த்த அநேக ஜனங்கள் வந்து இருந்தாங்க. சுற்றி ஜனங்கள் தான் இருந்தாங்க இல்லையா? அப்படி இருக்கிற ஜனங்களில் பைபிளில் கொஞ்சம் பேரை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க மனம் மாறினவங்களை குறித்து பைபிள் நம்ம வேதாகமம் குறிப்பிட்டிருக்குது. முதலாவது யார் அப்படின்னா, கள்ளன்.
அவனோட மரண தருவாயில், கடைசி மரண தருவாயில் அவன் என்ன பண்ணான், இவர் குற்றமே செய்யாதவர், அநேக பேருக்கு நன்மை செய்தவர், இவர் இங்கே தொங்குறது அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு வாக்குத்தத்தத்தை வாங்கினான். என்ன வாக்குத்தத்தம்? இன்று நீ என்னுடன் பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு வந்து லூக்கா 23:41 மற்றும் 43 வசனத்தில் நம்ம இந்த கல்லணை குறித்து நம்ம மிக தெளிவாக நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக, 100க்கு அதிபதி ஒருவர். 100க்கு அதிபதி என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஆண்டவர் இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது ஆண்டவரை மகிமைப்படுத்தினா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறனா எப்படி சொல்ல, ஆண்டவருக்கென்று சந்தோஷப்பட்டு நிச்சயமாக ஆண்டவர் அந்த ஒரு தருணத்தில் அவன் ஏற்றுக்கொண்டான்றதை நம்ம இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த இது எங்கே இருக்குன்னா, லூக்கா 23:47 வசனத்தில் இருக்கின்றது. பொதுவாக அடுத்த யூதாஸ் பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், அநேக பேருக்கும் இது தெரியும். அவன் மட்டும் போய் தன்னைத்தானே அவன் வந்து தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் பார்த்தீங்கன்னா இரத்த சாட்சியாக மரித்தார்கள். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பகுதியில், ரோமாபுரியில் ஒருத்தவங்க, அப்புறம் வந்து அலெக்சாண்ட்ரியாவில் ஒருத்தவங்க, நம்ம சென்னையில் தாமஸ், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா இரத்த சாட்சியாக நெருப்புலையும் தூக்கிலையும் விட்டு அவங்க ஈட்டினால் குத்தப்பட்டு சாகடிக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். நிச்சயமாக யூதாஸ்காரியட்டும் அவன் தற்கொலை செய்யாமல் இருந்திருந்தால் அவனோட வாழ்க்கையில் அது ஒரு திருப்பு முனையாக நிச்சயமாக இருந்திருக்கும் என்பதை நம்ம இங்கே பார்க்கிறோம். இப்போ இவங்க எல்லாரையும் நம்ம பார்த்தோம், நம்ம ஒவ்வொரு இரத்த சாட்சிகளையும் பார்த்தோம், முக்கியமாக ஆண்டவரை நம்ம பார்த்தோம். ஆண்டவர் வாழ்ந்த 33 வருஷமும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஊழியம் செய்ததும், அவர் மற்றவங்களுக்கு நன்மை செய்த காரியங்களும், அவர் இறந்ததுக்கு அப்புறமும் இப்போ வரைக்கும் ஆண்டவர் குறித்தும் மற்ற இரத்த சாட்சிகளை குறித்தும் மார்ட்டியர்ஸ் குறித்தும் என்னென்னா உலகமானது மிக அளவில் பிரசங்கிக்கப்படுகிறது, பேசப்பட்டு வருகிறது. நம்ம வாழ்க்கையில் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதோ ஏனோ தானோன்னு நம்ம வாழ்ந்துட்டு உலகப்பூர்வமாக நம்ம வாழ்ந்துட்டு நம்ம மடிந்து போவதற்காட்டிலையும் நம்ம வாழும்போது ஆண்டவருக்கென்று நம்ம நிச்சயமாக வாழ வேண்டும். ஆண்டவருக்கென்று நாம் ஊழியத்தில் நம்மளுடைய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் இப்போ ஜெரோம் நம்ம பார்த்தோன்னா அவர் இறந்ததுக்கப்புறம் அதிகமாக வந்து உலகமானது பேசப்படுது. அப்புறம் ஜார்ஜை பற்றி, ஒவ்வொருத்தவங்களை பற்றி நம்ம அநேக பேர், 4 பேர் தான் நான் இன்றைய தினத்திலும் நான் சொன்னேன், அநேக பேர் வந்து நம்மளுடைய வரலாற்றிலே நம்ம பார்க்கலாம். ஆகவே நம்மளும் பார்த்திங்கன்னா அவங்கள ஒரு முன்னுதாரணமாக நம்ம வாழ்க்கையில் வச்சுட்டு நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று நாம் வாழ்வோமாக. நாம் இந்த செய்தியை முடிப்பதற்கு முன்பதாக கண்களை மூடி ஒரு சிறு ஜெபம் ஒன்று நாம் முடிப்போம். பரலோகத்தில் துதியும் வாசமாக எங்கள் பரிசுத்த பரமபிதாவே, அப்பா இந்த வேளையிலும் ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் மேலே வைத்திருக்கல அளவற்ற அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் உங்களை அந்த அளவுக்கு நாங்கள் நேசிக்கிறோமா என்பதை நாங்கள் யோசித்து பார்க்கும் போது ஆண்டவரே, அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த ஒரு மனதை நீங்கள் எங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு ஆண்டவரே, உம்மேல் நாங்கள் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் நாங்கள் உம்மேலே நாங்கள் அன்பு கூறுவதற்கு நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த கடைசி காலத்திலும் சாத்தனானவன் கட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலான்னு வகை தேடி சுற்றி திரிகிறான் ஆண்டவரே. அவனோட பிடியிலிருந்து நீங்களே எங்களை ஆற்றி தேற்றி வழி நடத்தி எது சரி எது தவறு என்பதை நீரும் ஆவியானவரை கொண்டே எங்களை நீங்கள் வழி நடத்துங்கப்பா. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருத்தர்களுக்காகவும் பேராக தனித்தனியாக தொட்டு அவங்கள ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. இந்த சிறு ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.